காய்ஸ் என்னடா பின்னுக்கு பசுமையாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி சூப்பரான வீடியோஸ். நம்ம சேனலுக்கு புதுசாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வீடியோஸ்ன்னு பார்க்குறது முன்னுக்கு வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். ஓகே, வந்துட்ட வீடியோஸுக்குள்ளே. இப்போ என்ன வீடியோஸ்ன்னு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ சம்பாதிச்சேன். ஒரு பொம்பளையாக 2.5 வருஷமாக நான் சம்பாதிச்சேன். உங்களுக்கு தெரியும், நான் 28 லட்சம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா, 28 லட்சம் சம்பாதிச்சேன். அதை நான் போட்டதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 28 லட்சம் சம்பாதிச்சேன், அதை வச்சு நீ என்ன பண்ண, மறுபடியும் நீ சேனலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப இதாக கேலியாக பேசுகிறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நான் நான் உழைக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு மம்மி தான் எல்லாம் செலவழிப்பாங்க. நான் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறனாலும் சரி, ஒரு ஒரு உடுப்பு வாங்குறனாலும் சரி, எனக்கு ஒரு க்ரீம் வாங்குறனாலும் சரி, என்னென்றாலுமே நான் அம்மாட்ட தான் கேட்பேன். அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நானும் வயசு வந்துருச்சு, எனக்கும் வயசு வந்துருச்சு. அப்போ நான் ஒரே பொம்பளை பிள்ளை, வயசு வந்துருச்சு, நீ வேலைக்கு போகலாம் தானே அப்படி எனக்கு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். வேலை செஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் 28 லட்சம் நான் இந்த யூடியூப் மூலயமா சம்பாதிச்சேன். எனக்கு ஒரு ஆள் வளர்த்து விட்டாங்க, அவங்க மூலயமா நான் நல்லா வந்தேன். 28 லட்சத்தை வச்சு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு மாதம் இவ்வளோ அடிப்படை சம்பளம் ஒரு 60 வருதுன்னு வைங்களேன். அதில் நான் சேர்த்து வச்சு தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, முதலாவது மேலே லெவல் சீட், முக்கியம் மேலே லெவல் சீட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அது 1.80க்கு அடித்தேன். ஓகேவா, என்னுடைய ரூம் கோல், அடுத்து அவுட்டர் கோல் 3க்கும் அடிக்கும்போது நல்ல பிளமான அடித்தேன். நார்மலான இல்லை, பிளமானது 1.70க்கு அடித்தேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுள். ஓகேவா, மாவுள் நான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்ட்டு. நான் சில பொண்ணுங்களாக இருந்தால் உடுப்பு எடுக்குங்கள், நகை எடுக்குங்கள், அதெல்லாம் எடுக்குங்கள். ஆனால் நான் என்னுடைய வீடு, நான் இருக்கிற இடம் முதல் அழகாக இருந்தால் தான் நம்ம எப்போவுமே அழகாக இருப்ப மாட்டேக்காக. நான் இருக்கிற இடத்த நான் நீட் பண்ணேன். ஓகே, அடுத்த மாவுள் பச்சை மாவுள் 3 லட்சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா, என்னோடய ரூம் கோல், அடுத்து கிச்சன் அடி இடத்துல பச்சது 3 லட்சம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கட்டில் பெட்டு எல்லாம் சேர்த்து 1.60 முடிஞ்சுது. ஓகேவா, அதுக்கப்புறம் அலுமாரி. ஓகேவா, அலுமாரி எல்லாம் சேர்த்து எல்லாமே அலுமாரியிலேருந்து எல்லாமே வாங்கும்போது மொத்தமாக கொஞ்சம் செலவாயிருச்சு. பேருந்து நான் கொஞ்சம் நகை எடுத்தேன். ஓகேவா, நகை சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு சேவத்தானே அப்படின்னு சேர்த்து வச்சேன். நிறைய காசு மம்மி கொடுத்தேன். தம்பிகளுக்கு பர்த்டே செலவு எல்லாமே நான் தான் செய்தேன். ஓகேவா, நான் வீணாலாம் நான் செலவழிக்கலை. ஓகே, ஒரு பொம்பளையாக இருந்து எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. எனக்கு செய்தால் எங்களோட அம்மா மட்டும்தான் செய்வாங்க. ஓகேவா, வேறு யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நான் இந்த சோசியல் மீடியாக்குள்ளே வரல அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ரொம்ப இதாக தான் இருந்திருப்பேன். ஓகேவா, அம்மாட்ட கேட்டுக்கொண்டு அப்படி தான் இருந்திருப்பேன். எனக்கு நான் காமன்ஸில் வேலை செய்தது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, நான் காமன்ஸில் வேலை செய்தது கொஞ்ச நாள் செய்தேன். பேருந்து எனக்கு அங்கே ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்ட்டு பேருந்து நான் புடவை கம்பெனிக்கு போனேன். என்ன தலை கிணிஞ்சு நிற்கிறீங்க? புடவை கம்பெனிக்கு போனேன். அங்கே போனோடனையும் சம்பளம் காணாம வந்துச்சு. ஓகேவா, சம்பளம் 22,000 சம்பளம். அதை வச்சு காணுமா, பஸ் பேருக்கு செலவாகும், பஸ்ஸுக்கு போகிறதுக்கு. அதில் சாப்பாடு சில அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அம்மா வேலைக்கு போகிறவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சம்பளம் காணாது. ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான், சரி எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் செய்கிறாங்களே அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ஆரம்பத்தில் ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. பேந்து எனக்கு இந்தியா ஃபேன்ஸ் தான் கூட வந்தாங்க. அது மூலயமா இப்போ நான் ஒரு பிரபலமாக ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கொண்டு இருந்த இடத்துல வச்சு எனக்கு ஒரு அடிப்படை சம்பளம். ஆனால் உண்மை சொல்லப்போனால் நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வரவே மாட்டேன். நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் இல்லாமல் நான் இப்போவும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பண்ணுறேன். நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வர மாட்டேன். மக்கள் பார்வை மூலியமாக தான் எனக்கு ஏதோ என்னுடைய கை செலவுக்கு வருது. ஓகேவா, அதை வச்சு நான் எதுவும் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க எனக்கு சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி எனக்கு அந்த காசுமே வராது. உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் கொடுக்குற அந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க, ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல, அது மூலியமாக தான் நான் மாதம் ஏதோ ஒரு 30, 40, 60 அவ்வளோதான். நீங்கள் நினைக்குமே அவ்வளோலாம் வராது. அதில் நான் சேர்த்து வச்சு தான் எனக்குன்னு தேவையானது எடுத்துட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நான் கிறிஸை கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்கேன். கிரஸ், நீங்கள் என்ன சொல்ல வர? ஒரு பொம்பளை பிள்ளையாக நான் செய்தது சரியா தப்பா? இல்லை, கரெக்டு தான். யாருமே ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பிறகு அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா,
நீ தான் பொழைச்சி பின்னாடி வர பசங்களை காப்பாற்றணும். அது தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தால் தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை அக்காவாக இருந்தாலும் சரி, அது மேஜராக எல்லா ஊரிலும் நடக்கிறது தான். அந்த மாதிரி தான் இவ்வளோ குடும்பத்தில் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அதுதான் அவங்க அம்மா சொல்ல முடியல வாயால், ஆனால் இவ புரிஞ்சுக்கிறான். ஸோ நம்ம தான் எடுத்து குடும்பத்தை நடத்தின ஒரு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு தான் இவன் வந்து யூடியூப் சேனலில் போய் கொஞ்சம் அந்த உழைக்கிற காசு வச்சு வந்து ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். அதுலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ நாங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை நான் காட்டுவேன், பாருங்கள். என்னென்னா நிறைய பேர் வந்து சில பேட் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க. பேட் கமெண்ட்ஸ் போட்டோன்னா முன்னேற முடியாதுல்ல வாழ்க்கையில். அதனால் நீங்கள் போகிறத போடுங்க. ஸோ அது நாங்கள் நல்லதாக எடுத்துப்போம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ வந்து யூடியூப் சேனலில் பார்க்கும்போது வந்து சில பேர் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பொண்ணை லவ் பண்ணுற டைம் அப்போ வந்து இப்போ வந்து மேலே வந்து டைல்ஸ் மாதிரி அடிச்சிருப்பான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துன்னு, மச்சான் பாடுறா டைல்ஸ்லாம் வச்சுருக்கா, இவெல்லாம் பெரிய ஆள், பெரிய கொஞ்சம் பணம் அதிகமாக உள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. நான் வந்து அப்போ யோசிக்கல, இது டைல்ஸ் அடிக்குமா, இதே பூரா டைல்ஸ் வச்சுருப்பா நான் யோசிச்சேன். ஏன்னா அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கூரை வீடு மாதிரி செக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம நார்மலாக மெத்த வீடு பார்க்கும்போதே டைல்ஸ் அடித்தாங்கன்னு யோசிப்போம். டைல்ஸ் அடிப்பாங்க, பட் வந்து கொஞ்சம் கிரிப்பாக அடிக்கணும். இவன் டைல்ஸ் வச்சுருக்காளா கூரை வீட்டில், அதே போடுறான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன். அப்புறமே ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது தான் பார்த்தா தெரியுது அது வந்து ஒரு கூரை வீடில் கொஞ்சம் மால் போட்டு இவளுக்கு செட் பண்ணி வச்சுருக்கா. ஓகே, நான் சொல்ல பேச விரும்புகிறேன். சரி பேசு. சில பேர் வந்து நினைப்பீங்க, உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு வீட்டை வந்து இப்போ உங்களோட சொந்த பந்தமோ, நீங்கள் சொந்த பந்தத்தில் ஒருத்தவங்க ஏழை, அதில் 4 பேர் நல்ல வசதியானவங்கன்னு சொன்னால் அந்த ஏழையை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, வசதியானவங்க வந்து அவங்க ஏழை தானே, நாங்களே அவங்கள மதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எங்களையும் அப்படி தான், எங்களோட சொந்த பந்தமோ சரி, அதில் ஒரு சிலங்களை மதிக்கிறது கிடையாது. ஓகேவா, எங்களோட அம்மா எப்போவுமே வேலைக்கு போவா, அது மதிக்க மாட்டாங்க. நாங்கள் எப்போவுமே கஷ்டப்பட்டு போயிருப்போம், அதனால் யாருமே எங்களை மதிக்கல. நம்ம கொஞ்சம் கையில் காசு வச்சு நாங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா புது பணக்காரவங்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப தப்பாக பேசுவோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டு யார்கிட்ட வயத்துலையும் அடிக்காமல், ஊரை ஏமாற்றாமல், எதுவுமே தப்பான தொழிலுக்கு போகாமல், நம்ம சொந்தமாக நம்ம மூஞ்ச காட்டியோ, நம்ம சொந்த காலில் நின்று உழைக்கிறோம்ல, அதுதான் எங்களுக்கு எப்போவுமே கெத்து. நான் 2.5 வருஷமாக இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற நிறைய எனக்கு தடைகள், நிறைய பிரச்சனை, நிறைய அவமானம் எல்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி இந்த சோசியல் மீடியா நிற்கிறேன்டா, என்னுடைய நேர்மை, என்னுடைய தைரியம் தான், அதுதான் முதல் முக்கியம். நீ என்ன உண்மைதான். ஆமாம், உண்மைதான். நிறைய பேர் இந்த சேனலை விட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்க. ஆனால் என்னுடைய தைரியம் இருந்தபடியே தான் நான் இன்னும் இந்த சேனலை விட்டு போகாமல் நான் இன்னும் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து லேடிஸ் வரமாட்டாங்க, ஜென்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து லேடிஸ் வரணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களும் ஏன்னா ஒரு குடும்பம் ஆகி போச்சுன்னா ஒரே ஆளை போய் சம்பாதிக்க முடியாது. இப்போ நம்ம ஹஸ்பண்டை போய் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவங்களே 1 லட்சம் 2 லட்சம் சமைக்கிற ஆள்லாம் கிடையாது, அவங்களுக்கும் நிறைய இருக்கும். ஸோ ஒய்ஃப் கொஞ்சம் சம்பாதிச்சா தான் கொஞ்சம் வந்து முன்னேற முடியும். கொஞ்சம் நானும் உழைச்சி 80,000 கொடுத்தேன்னா நல்லா. ஆமாம், ஒரே ஆளை உழைச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ அந்த காலம் நீங்கள் 1992 90 80 அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஒரு ஆள் சம்பாரிச்சா போதும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் இருந்தது. இப்போ அப்படி பண்ணும்போது 2 சம்பாரிச்சா மட்டும்தான் வாழ்க்கை, குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஓகே, சரி நீங்கள் இந்த பார்ப்பீங்க இப்போ என்ன நான் வாங்கலாம் சொன்னேன். இல்லை நண்பர்களே, நான் காட்ட விரும்பல. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் காட்டுட்டேன். என்னுடைய சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா, என்னுடைய தைரியம், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய நேர்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.